நம்ம சம்பாதிக்கிற பணம் எனக்காக மட்டும் அப்படின்னா அந்த பணம் வளராது. நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கும் அட் த சேம் டைம் மற்றவங்களோட நன்மைக்காகவும் அப்படின்ட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த உள் மனசு சொல்லும் உங்களுக்கு. நான் 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா 8 ரூபாய் எனக்கோசம் செலவு பண்ணிக்கிறேன், எனக்கோசரம் என் குடும்பத்துக்கோசரம் நான் செலவு பண்ணிக்கிறேன், 1 ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறேன், 1 ரூபாய் மற்றவங்களோட நன்மைக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுக்குற மனசு வரும். ஸோ நீங்க 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1000 ரூபாய் ரிட்டர்ன் வரும். இது ஃபார்முலா. ஸோ சிம்பிள் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா சொல்றேன், இது வந்து ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்க வந்து சம்பாதிக்கிற காசுல நீங்க பிசினஸ் பண்ணுங்க, இல்ல மந்த்லி சேலரி என்னன்னா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பணம் வருதோ உங்களோட செலவெல்லாம் போயிட்டு, ஓகே சப்போஸ் 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 8 ரூபாய் செலவு போயிடுது, மிச்சம் எவ்வளவு இருக்கு? அந்த 2 ரூபாயில 50% சேர்த்து வச்சுக்கோங்க. நாளைக்காக ஒரு எமர்ஜென்சிக்காக 50% சேர்த்து வச்சுக்கோங்க. 50% டொனேஷன் கொடுங்க.